Praise God everyone, good morning. Today Jesus told me fellowship word of God. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை யார் வாசிக்கிறாங்கன்னா லேவியர் தான் வாசிப்பாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் ஏசப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வேதாகமத்தை நம்ம கையில் கொடுத்து யார் வேணாலும் வாசிக்கலாம் என்ற ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா லேவியர் தான் வாசிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட லேவியராக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அதை நம்ம தியானிக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, வேதத்தை நம்ம வாசிக்கும் போது பாக்கியவான்களாக எண்ணப்படுகிறோம். ஸோ நம்ம எப்பொழுதும் ஏசப்பாவுடைய வார்த்தையை வாசிப்போம்.